Hi friends, welcome to my channel Case Bright. நாம் இந்த வீடியோல cannot uses பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி this video is sponsored by Buymode shopping app. இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேனாட்னா முடியாது, முடியாதா, முடியாது, முடியாதா, செயலை செய்ய முடியுமா, முடியாதா, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேனை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக எப்படி கொஷின் கேட்குறது, எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் கேனாட்டை யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ கேனாட்னா என்ன மீனிங்கு, முடியாது. கேனாட்னா என்ன மீனிங்கு, முடியாது. ஸோ அதோட ரூல்ஸ் என்ன, சப்ஜெக்ட் ப்ளஸ் cannot plus verb. subject cannot plus verb. subjectனா என்ன, அந்த 7 subjectனா என்ன, I, we, you, they, he, she, it, ஓகேங்களா. இது 7 subject நீங்க எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும், ஓகே. ஸோ இப்போ பாருங்க, I cannot என்னால முடியாது, I cannot என்னால முடியாது. He cannot அவனால முடியாது, he cannotனா அவனால முடியாது. She cannot அவளால முடியாது, she cannotனா அவளால முடியாது. It cannot அதனால முடியாது, it cannot அதனால முடியாது. We cannot எங்களால முடியாது, we cannotனா எங்களால முடியாது. You cannot உங்களால முடியாது, you cannot உங்களால முடியாது. They cannot அவர்களால முடியாது. cannotனா என்ன, முடியாது. கேன்னா முடியும், cannotனா முடியாது, ஓகே. இப்ப இது இப்படி ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணணும், வெர்ப் ஆட் பண்ணாதான் அது கம்ப்ளீட் சென்டென்ஸா உங்களுக்கு மாறும். நம்மளோட ரூல்ஸ் என்ன, சப்ஜெக்ட் cannot பிளஸ் வெர்ப், ஓகே. இப்ப பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். He cannot swim. He cannot swim அவனால நீந்த முடியாது. மீனிங் புரியுதுங்களா. இப்ப verb ஆட் பண்ணணும், அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகுது. He cannot அவனால முடியாது, என்ன முடியாது, நீந்த முடியாது, ஓகே. So he cannot swim. He cannot swim அவனால நீந்த முடியாது. She cannot cook. She cannot cook அவளால என்ன செய்ய முடியாது, சமைக்க முடியாது. She cannot cook, okay. They cannot come. They cannot come அவர்களால வர முடியாது. They cannot come அப்படின்னா அவர்களால வர முடியாது. I cannot sing. I cannot sing என்னால பாட முடியாது. I cannot sing என்னால பாட முடியாது. ராதா cannot write. ராதா cannot write. ஸோ நேம்ல இப்ப நம்ம ஐன்னு சொல்றப்ப ஒரு நேம் யூஸ் பண்ணி சொல்லக்குள்ளே அந்த நேம் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்ல நீங்க போட்டு எழுதணும். ராதா cannot write ராதாவால எழுத முடியாது, ராதாவால பாட முடியாது, ராதாவால ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு நேம் சொன்னாலும் நமக்கு என்ன வரும், அது அந்த நேமை நம்ம அப்படியே போட்டு அவங்க என்ன வெர்ப் இருக்குதோ அந்த வெர்ப் அங்க போட்டணும், ஓகேவா. இப்ப புரியுதுங்களா. கேனாட் நம்ம கேனாட் அந்த 5 சப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணக்குள்ள வெர்ப் ஆட் பண்ணி நம்ம எப்படி பேசணும், இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்ப நெகட்டிவா நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். நெகட்டிவ் ஃபார்ம்ல நான் கேனாட்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க போறேன். எப்படி கேட்கலாம், ஸோ அதுக்கு ரூல்ஸ் என்ன, இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் நம்ம ஸ்பீக் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணணும். இப்போ நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் இல்லாமல் நீங்களும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நியூ வேர்ட்ஸ் போட்டு நீங்களா எழுதி பார்க்கணும். ஸோ நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது, பேசி ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக பயம் இல்லாமல் ஒருத்தவங்க முன்னாடி இங்கிலீஷ் பேச முடியும், ஓகேங்களா. ஸோ அந்த பயம் போனாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசலாம், ஓகே. ஸோ டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் மஸ்ட், ஓகே. cannot plus subject plus verb. cannot plus subject plus verb. ஃபர்ஸ்ட் என்ன, நார்மலா நம்ம பாசிட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கக்குள்ள நம்ம ஒரு வாக்கியமா சொல்லக்குள்ள சப்ஜெக்ட் cannot verb யூஸ் பண்ணும், ஓகே. இப்ப நம்ம கொஸ்டினா கேட்க போறோம், ஒரு நெகட்டிவ் ஃபார்ம்ல ஒரு கொஸ்டினா கேட்க போறோம். அப்ப என்ன வருது, cannot ஃப்ரண்ட்ல வருது, சப்ஜெக்ட் செகண்ட்ல, நெக்ஸ்ட் verb, ஓகே. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், ஓகே. cannot he go.
cannot he go? அவனால போக முடியாதா? அவனால அங்க போக முடியாதா? அவனால அங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. எப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம பேச டெய்லி யூஸ்ல பேசுவோம் இல்லையா? ஸோ அதுதான் சொல்றது. he cannot go அப்படி சொல்றப்ப நம்ம நெகட்டிவா ஒரு கொஸ்டினா கேட்கக்குள்ள cannot he go? அவனால அங்க போக முடியாதா? அவனால போக முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். cannot you write a letter? cannot you write a letter? உனக்கு ஒரு கடிதம் எழுத முடியாதா? உன்னால ஒரு கடிதம் எழுத முடியாதாமா அப்படி கேட்கிறோம் இல்லையா? உன்னால செய்ய முடியாதாப்பா, உன்னால இதை எழுத முடியாதாப்பா அப்படின்ற யூஸ் பண்ணக்குள்ள cannot யூஸ் பண்ணணும். ஓகே, cannot you write a letter? can you write a letter? உன்னால ஒரு கடிதம் எழுத முடியுமா? முடியுமா முடியாதா? அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஸோ முடியுமா முடியுமா ஒரு கொஸ்டின் கேட்கல, கேன் யூ ரைட் எ லெட்டர் அப்படின்னு பொலைட்டா நான் கேட்குவேன். பாசிட்டிவ்ல பொலைட்டா கேட்குறேன். உன்னால செய்ய முடியாதான் கேட்கக்குள்ள நெகட்டிவ் ஃபார்ம்ல கேட்கல, கேனாட் யூ ரைட் எ லெட்டர்? உன்னால ஒரு கடிதம் எழுத முடியாதா? ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, அது மாதிரி தான் நீங்கள் ரைட் பண்ணி பார்க்கணும். நீங்களே கேனாட் யூஸ் பண்ணி பார்க்கணும், கேன் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த வேர்போடையோ அந்த கான்செப்டோட மீனிங் புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய், உங்க கேஸ்.